வணக்கம் மக்களே! நான் உங்கள் ஹரிஹரன். மிஸ்டர் கிடான் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்னைக்கு சேனல்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு புரொடக்டிவிட்டிய பத்தின ஒரு வீடியோ பார்க்கலாம். ஹவ் டூ பிகம் வெரி புரொடக்டிவ். அ ஜெனரலா பார்த்தீங்கன்னா, நெறைய புரொடக்டிவிட்டி வீடியோ இருக்கு. எல்லா லாங்குவேஜ்லயும் இருக்கு. அதுவும் நெறைய இருக்கு. ஸோ, அதுவும் இல்லாம நம்மளோட சேனல்லயே நானே வந்து ஒரு 2, 3 வீடியோஸ் போட்டுருக்கேன். பட் ஸ்டில் நம்ம வந்து அந்த அந்த கேப்ப வந்து இன்னும் நம்ம அட்ட அ அட்டைன் பண்ணலங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, இன்னும் அந்த நெறைய பேருக்கு அந்த நுவான்சஸ் தெரியல. அதுவும் ஹவ் டூ பி புரொடக்டிவ் இன் லேர்னிங். ஸோ, அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். புரொடக்டிவிட்டி நெறைய விஷயத்துல இருக்கு. வொர்க்கிங்ல கூட புரொடக்டிவிட்டி இருக்கு. நீங்க ஸ்போர்ட்ஸ்ல ட்ரெய்னிங் பண்றது நெறைய விஷயத்துல இருக்கு. பட் லேர்னிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா, அது வந்து நெறைய அகாடமிக்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் வந்து கண்டிப்பா யூஸா இருக்கும். ஸோ, இல்ல அட்லீஸ்ட் நீங்க ஒரு 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 புக் ரீடரா இருந்தா கூட அவங்களுக்கு கூட யூஸா இருக்கும். ஸோ, நான் வந்து ஜெனரலா பார்த்தது, இல்ல புரிஞ்சது, இல்ல எனக்கு யூஸ் ஆனது வந்து 3 டெக்னிக்ஸ் தான் நான் சொல்றேன். 3 டெக்னிக் இல்ல 3 மெத்தட் இல்லன்னா 3 கிரைட்டீரியா இல்ல 3 டெஃபினிஷன் எது வேணா சொல்லிக்கோங்க. ஸோ, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பொமோடோரோ டெக்னிக். இந்த பொமோடோரோ டெக்னிக்ங்கிறது வந்து ஒரு ஃபிக்ஸ்டு டைம் வச்சு நம்ம பார்க்க வேணாம். ஒரு ஜெனரலான லேண்ட்ஸ்கேப்ல பார்க்கலாம். நான் வந்து என்ன சொல்றேன்னா, ஜெனரல் ரூல் வந்து 25 மினிட்ஸ் படிக்கணும். 5 மினிட்ஸ் பிரேக்கு. அதுக்கப்புறம் வந்து 25 மினிட்ஸ். ஒரு குறிப்பிட்ட நேரம் படிச்சுட்டு, ஒரு குறிப்பிட்ட நேரம் பிரேக் அலாட் பண்ணிட்டு, ஸோ அந்த மாரி ஃபிக்ஸ்டா பண்ணி ஒரு 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 அந்த மாரி இப்போ ஒரு தடவ பண்ணீங்கன்னா, அது 1 செட்ன்னு வச்சுட்டுன்னு வைங்களேன். ஒரு 4 செட்டுக்கு அப்புறம் ஒரு லாங் பிரேக். ஒரு 10 டூ 15 மினிட்ஸ். ஸோ அந்த மாரி பண்றதன் மூலமா, உங்க எனர்ஜி லெவல் வந்து ஸ்டாக்னன்ட் ஐ மீன் உங்களோட எனர்ஜி லெவல் வந்து ஒரே லெவல்ல இருக்கும். அதாவது ட்ராப் இருக்கவே இருக்காது. ஏன்னா நீங்க ரொம்ப ஃபோக்கஸ் சில பேர் என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஃபோக்கஸ்டா படிப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல முடிச்சுருவாங்க. ஸோ அது உங்களுக்கு அப்படியே வந்து அந்த அ ஸ்டார்ட்டிங்ல உள்ள அந்த எனர்ஜி வந்து எண்டிங்ல இருக்காது. அதுக்கு முக்கியமான ரீசன் வந்து இந்த கரெக்ட்டான ஒரு பிரேக் டைம் குடுக்காதனால தான். ஏன்னா பிரெயினுக்கு வந்து ஆப்வியஸா நமக்கு வந்து ஒரு கரெக்ட்டான ஒரு ரெஸ்ட் டைம் குடுத்தே ஆவணுங்க. ஸோ அது சில பேரு வந்து டயத்த உங்களுக்கு ஏத்த மாரி மாத்திக்கலாம். நீங்க வந்து ஒரு ஜெனரலா உங்களால ரொம்ப நேரம் உட்காரக்கூடிய நபரா இருக்கலாம். ஒரே இடத்துல ரொம்ப நேரம் உட்கார்ந்து உங்களால எந்த வேலையும் ஈஸியா பண்ண முடியும்னா, நீங்க 25 இல்ல 15 மினிட்ஸ் ரொம்ப நேரம் வச்சுட்டு 10 பிரேக் வச்சுக்கலாம். இல்லன்னா நான் ஒரு நார்மலான ஆள்னா, நீங்க ஒரு 25 டூ 5 வந்து பெட்டர். முக்கியமா வந்து இத நெறைய ஆப்ஸ்லாம் இருக்கு. இல்ல நெறைய வெப்சைட்ஸ். இல்ல நீங்களே ஜென்ரலா டைமர்ல வந்து 25 5 நீங்க பிரிச்சு வச்சுக்கலாம். ஸோ அது உங்களோட கன்வீனியன்ஸ் பொறுத்து. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பொமோடோரோ. செகண்ட் ஒன் வந்து ஒரு ஒரு மெத்தட் சொல்றேன். லைக் வந்து ஆக்டிவ் ரீகாலிங், நாட் பாசிவ் ரீடிங். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம வந்து ஜென்ரலா ஏதாவது ஒண்ணு படிக்கிறோம்னு வைங்களேன், நம்ம படிச்சுக்கிட்டே போவோம். லைக் ஒரு கட்டத்தில அத ரீகால் பண்ணி பார்க்கும்போது நம்ம எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஸோ அதுக்கு காரணம் வந்து கரெக்ட்டான இன்டர்வல்ல வந்து நம்ம அத ஆக்டிவா ரீகால் பண்ணதுனால தான். இதே அன்பு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து ஒரு விஷயத்த படிக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 டூ 5 டைம்ஸ் வந்து ரீகால் பண்ணணும். நீங்க படிச்ச 1/2 அன் ஹவர் கழிச்சு, அப்புறம் படிச்சு 3 ஹவர் கழிச்சு, அதுக்கப்புறம் படிச்சு 2வது நாள். ஸோ இந்த 3 தடவையும் நீங்க வந்து கரெக்ட்டா ரீகால் பண்ணிட்டீங்கன்னா, அது உங்களோட லாங் டெர்ம் மெமரிக்கு வந்து பூஸ்ட் ஆயிரும். ஸோ இந்த மாரி அந்த 3 வந்து நான் மேபி ஒரு சிலர் தப்பா சொல்லியிருக்கலாம். பட் அந்த 3 டைம்ஸ் இருக்குங்க. படிச்ச உடனே, அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஹவர்ஸ் கழிச்சு, அப்புறம் குறிப்பிட்ட டேஸ் கழிச்சு. இந்த மாரி பண்ணும்போது ஷார்ட் டெர்ம் மெமரியிலருந்து அது உங்களோட லாங் டெர்ம் மெமரிக்கு போம்போது, உங்களோட லைஃப் லாங்கா உங்களால வந்து எப்பனாலும் அத கேட்டா, அந்த கொஸ்டின்ஸ் கேட்டா உங்களால ஈஸியா வந்து அத ரீகால் பண்ண முடியும். ஸோ இது பேர் தான் இந்த ரீகாலிங் மெத்தட். இந்த மெத்தட் நீங்க பண்றது வந்து எப்படின்னா, ஒரு விஷயத்த நீங்க வந்து 2, 3 தடவ படிச்சுட்டேன்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து அத எழுதி பார்க்கணும். ஸோ வந்து என்ன கேட்டீங்கன்னா, நான் பார்த்தே எழுதுங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ ரிப்பிட்டேட்டிவ் ரைட்டிங் மெத்தட் அதாவது ஆர்டபிள்யூஎம் நான் சொல்றது. இது வந்து டேவிட் கோயின்ஸ் கிட்ட தான் கத்துக்கிட்டேன். ஏன்னா அவருக்கு ஏடிஹெச்டி இருக்கிறனால, எல்லா இதையும் வந்து அது வந்து அவரோட பிரெயின்ல ஃபோட்டோஜெனிக் மெமரியா வர வரைக்கும் அத எழுதுவாருங்க. வர வரைக்கும் அத வந்து ரிப்பிட்டேட்டிவ். ஸோ அந்த மாரி நீங்க பண்ணும்போது, அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட லாங் டெர்ம் மெமரிக்கு போகும். முக்கியமா அத நீங்க வந்து கன்டினியூயஸ் டேஸ் பண்ணும்போது, அது ஆப்வியஸா உங்களோட ஆழ் மனசுக்கு ஐ மீன் உங்களோட லாங் டெர்ம் பிரெயினுக்கு போம்போது, உங்களால எப்பனாலும் அத ரீகால் பண்ண முடியும். ஸோ இது ஆக்டிவ் ரீகால். இந்த ரீகால் மெத்தட் நீங்க வந்து ஏதோ ஓரலியும் பண்ணலாம். இல்ல ரைட்டிங். ஸோ இது 2த்தையும் நீங்க காம்பினேஷன் பண்ணும்போது இன்னும் ஒரு எஃபிஷியன்ட்டா இருக்கும். அதுதான் என்னோட கருத்து. ஸோ 3வது பார்த்தீங்கன்னா வந்து டீப் ஒர்க் ஆர் லேர்ன் டீப் நாட் லாங். ஸோ இது எப்படியும் இது வந்து ஒரு டெக்னிக் இல்ல. இது வந்து ஒரு ஒரு நோட்ஸ் மாரி எடுத்துக்கோங்க. இல்லன்னா ஒரு டிஸ்க்ளைமர் மாரி. எப்படின்னா இந்த மைக் மென்சன் ஒரு கிரேட்டஸ்ட் பாடி பில்டர் இருப்பாருங்க. அவரு தான் சொல்லுவாரு. ஏன்னா அவரோட மத்த பாடி பில்டர விட அவருக்கு என்ன வித்தியாசம்னா, அவரு வந்து ஜிம்ல வந்து வீக்லியே 3 ஹவர்ஸ் தான் வொர்க் அவுட் பண்ணாரு. வீக்லி. நெறைய பாடி பில்டர்ஸ் ஒரு நாளைக்கே 2 ஹவர்ஸ், 3 ஹவர்ஸ் அதுக்கும் மேல வொர்க் அவுட் பண்றாங்க. அறுநாள்லாம் பார்த்தீங்கன்னா 4 டூ 5 ஹவர்ஸ் வொர்க் அவுட் பண்ற நபர். எப்படி அவரு இத அடைஞ்சாருன்னா, அவரு சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, "எய்தர் யூ கேன் வொர்க் ஹார்ட் ஆர் வொர்க் லாங்." 2த்தையும் உங்களால சேர்த்து பண்ணவே முடியாது. நெறைய பேர் சொல்லுவாங்க, "நான் இன்னைக்கு 8 மணி நேரம் படிக்க போறேன். 10 மணி நேரம் படிக்க போறேன். ஃபுல் ஸ்ட்ரெச் நான் அப்படியே காலைல இருந்து சாயந்தரம்."
உங்களால முடியாதுங்க. எய்தர் உங்களால ரொம்ப வந்து ஹார்டா படிக்க முடியும். இல்ல ரொம்ப நேரம் படிக்க முடியும். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர, நீங்க எவ்வளோ முடிச்சிருக்கீங்க, அந்த இன்டென்சிட்டி எவ்வளோ, புரொடக்டிவிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அது கம்மியா தான் இருக்கும். ஸோ, உங்களால உங்க லாங் ஹவர்ஸ் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணும்னா, எய்தர் நீங்க ஷார்ட்டா தான் முடிக்கணும். ஏன்னா நம்மளோட அட்டென்ஷன் ஸ்பேன் வந்து நம்மளோட பிரெயினாலே ஃபோக்கஸ்டா ஒரு விஷயத்த 30 டூ 40 மினிட்ஸ் தான் பண்ண முடியும். ஸோ, சயன்டிஃபிக்கலி அதனால தான் ஸ்கூல் இல்ல காலேஜஸ் பீரியட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த டைம் ஃப்ரேம்க்குள்ள தான் இருக்கும். 45 டூ 40 டூ 50 மினிட்ஸ் அந்த டைம் ஃப்ரேம்ல தான் மேக்ஸிமம் ஒரு பீரியட் டைம் குடுத்துருப்பாங்க. ஏன்னா, நம்ம பிரெயினோட அட்டென்ஷன் கெப்பாசிட்டி அவ்வளோதான் இருக்கும். கான்சன்ட்ரேஷன். ஸோ, அந்த குறிப்பிட்ட டயத்துல நீங்க குடுத்து, அதோட நீங்க பொமோடரோனையும் கொஞ்சம் ஆட் பண்ணீங்கன்னு வைங்களேன். அதாவது கன்டினியூயஸ் பிரேக்கிங் மெத்தட். இது 2த்தையும் நீங்க கிளப் பண்ற மூலமா உங்களால வந்து ரிட்டென்ஷன் இருக்க முடியும். அதாவது டீப் வொர்க் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப நேரம் படிக்கிறத தவிர்த்துட்டு, நீங்க ரொம்ப ஆழமா படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். ஸோ, இதுதான் அந்த 3 டெக்னிக்ஸு. ஸோ, இது மூலமா நீங்க வந்து நிச்சயமா வந்து ஒரு புரொடக்டிவ் லேர்னரா ஆக முடியும். இத நீங்க ட்ரை பண்ணி சொல்லுங்க. ட்ரை பண்ணிட்டு கண்டிப்பா என் கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட கருத்துக்கள பதிவிடுங்க. அன்டில் தென், பாய்.